கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவர்களோடு கூட பேச விரும்புவது என்னவென்றால், யார் பூமிக்குரியவர்கள், யார் பரலோகத்துக்குரியவர்கள்? பூமிக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள், பரலோகத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? பூமிக்குரியவர்கள் எப்படி பேசுவார்கள், பரலோகத்துக்குரியவர்கள் எப்படி பேசுவார்கள்? அதை குறித்து இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமி தன்மையுள்ளவனான இருந்து பூமிக்கடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியால் சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் 3 நபரை பற்றி நம்ம பார்க்கிறோம். முதலாவது யாரு? பூமிக்குரியவர்கள். பூமிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம், பூமிக்காரிய காரியங்கள் வச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்க, நம்ம பரிசுத்தமாக வாழணும், போய் சொல்லக்கூடாது, நல்லா நேர்மையாக இருக்கணும், பைசாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஆணுடைய ராஜ்யத்துக்காக நம்ம பயன்படுத்தணும், இயேசு குறித்து சொல்லுங்க. அது புரிய என்னடா என்ன நீ பேசுகிற, இது வாழ வேண்டிய வயசு, நல்லா என்ஜாய் பண்ணணும், நம்ம நல்லா ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா பைசாவை செலவு பண்ணிவிட்டு நல்லா மறிக்கணும், நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பூமிக்குரியவர்களை பற்றி தான் என்னது தெரியும். அதனால் அவங்க என்னது பூமிக்குரியவர்களை பற்றி தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். பூமிக்கு அடுத்த காரியங்கள் குறித்து தான் யோசிப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, இன்னும் நான் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நான் என்ன செய்யணும், கார் வாங்கணும், இன்னும் நான் என்ன செய்யணும், வீடு வாங்கணும், இன்னும் நான் செய்யணும், நான் என்ன செஞ்சணும், உலகத்தில் இன்னும் நிறைய சம்பாதிச்சு வைக்கணும். அதை குறித்து அவங்களுடைய யோசனை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பரலோகத்தினுடைய மேன்மை அவங்களுக்கு என்னது தெரியாது, இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மை என்னது தெரியாது. அதை பார்த்து கொண்டு பூமிக்குரியவர்களை பார்த்து கொண்டு நம்மளும் யோசிக்கக்கூடாது, அவங்க பூமிக்குரியவர்களாக இருக்காங்க, அப்போ நம்மளும் அப்படி இருக்கலான்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பூமிக்குரியவர்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்களும் அப்படி தான் பேசுறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்களும் பூமிக்குரிய காரியங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை தான் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் பூமிக்குரிய காரியங்களுக்காண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. பூமிக்குரியவர்கள் பூமி மட்டும்தான் தெரியும், இந்த உலகம் மட்டும்தான் தெரியும். அதனால உலகத்துக்காகவே அவங்க ஓடுதாங்க, இந்த உலகத்துக்காகவே பிரயாசப்படுத்தப்படுதாங்க, இந்த உலகத்துக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இவங்க யார்? பூமிக்குரியவர்கள். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்தார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்தின் காரியங்களை கிறிஸ்தவர்களாகி நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கும், ஒரு மனிதன் மடித்த பிறகு எங்கே போவான், என்ன நியாய தீர்ப்பு உண்டு, நித்தியமான உலகம் உண்டு, நித்தியமான அழிவு உண்டு, எல்லாச்சும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் இல்லை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் என்னது மேலானவர், அதான் இயேசு கிறிஸ்து. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக என்ன சொல்றாரு, அவர் சொல்லிட்டாரு. மத்தேயு, மார்க், யோவான், லூக்கா, யோவான் புஸ்தகத்தை சொல்லியிருக்கார். பரலோகம் எப்படி இருக்கும், இந்த மரித்த பிறகு நம்ம எங்கே போவோம், ஆண்டோடைய வருகை எப்படி இருக்கும், ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளம் இருக்கும், இயேசு எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் பூமியிலுக்குரியவங்க பூமிக்குரிய எவ்வளோ சிந்திப்பான். பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. 3வது நம்மளை குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். நாம் யாரால் அனுப்பப்பட்டவர்கள்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். உங்கள்கிட்ட தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனை குறித்து மாத்திரம் என்ன செய்வீங்க, பேசுவீங்க. உங்கள்கிட்ட தேவனுடைய ஆவி இருந்ததுன்னா நீங்கள் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா நீங்கள் உலகத்துக்கு பின்பாக போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்ததுன்னா உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இருக்கும், ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் இருக்கும். அப்படிப்பட்ட பாரம் தான். இன்னும் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை குறித்து தான் என்ன செய்து நமக்கு பாரம் இருக்கும். அவங்க தான் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். நம்ம பூமியின் மனிதர்கள் அல்ல, நம் தேவனுடைய ஆவியால் என்னது நிரப்பப்பட்டவங்க. நம்முடைய சிந்தனை ஃபுல்லும்
முழுவதுமாக பரலோகத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு சார்ந்தவைகளா இருக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு, நீங்க மேலானவைகளை சிந்திங்க. பரலோகத்துக்கு நம்ம கடந்து சொல்லணும். இந்த பூமிக்காக ஓடாதீங்க, இந்த பூமிக்காக பிரயாசப்படாம தேவனுடைய ஆவி உள்ளவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவருக்காக நான் சபையை கட்டணும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நம்முடைய எண்ணம் செயலும் முழுவதும் யாரு குறித்ததாக இருக்க வேண்டும்? இயேசுவை குறித்ததாக இருக்கணும். உலகத்தை குறித்ததாக இருக்கக்கூடாது, உலகத்துக்கு சார்ந்ததாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சிந்தனை நமக்குள்ளது இருக்கணும். அவங்க தான் தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பூமிக்காக ஓடுதோமா, இல்லைனா தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்குமா? நீங்களே யோசித்து பாருங்க. நம்ம படுற பிரயாசம் யாருக்காக படுறோம்? இயேசுக்காக பிரயாசப்படுறோமா? யோசித்து பாருங்க. இல்லை உங்களுக்காக பிரயாசப்படுத்தீங்களா? உங்களுக்காக பிரயாசப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம இயேசுக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படுறதுக்கு நினைக்கணும். நம்ம இயேசுக்காக பிரயாசப்படுறதுக்கு நினைக்கணும். அவங்க தான் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவங்க. ஆகவே நாம் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் போல நம்முடைய கிரியைகள் நடக்கைகள் எல்லாம் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? நேசிப்பவரே பரலோக தேவனே, இந்த நாள் நம்முடைய வார்த்தைக்காக நினச்சேசப்பா. அப்பா, நீங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பரலோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய வருகை எப்படி இருக்கும் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்திட்டீங்கப்பா. அந்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கீங்க. எங்களுடைய சிந்தனைகளும் தேவ சிந்தனையாக, தேவ ஆவியை பேசுகிறவர்களாக, உடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக மாற்றுகிறாகப்பா. உலகத்துக்குரியவர்களாக போல அல்ல, பூமி